بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أحسن الخلق أكمل الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது நான் கூறிய அந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு நன்னடத்தையை பற்றி சொல்லியிருக்கிறார். அஹ்ஸனுல் ஹுல்கி அக்மலுல் ஈமான். நற்குணம் இருக்கிறது, அது ஈமானுடைய பரிபூர்ணத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வினுடையார்களே, உண்மையில் நற்குணத்தோடு முதலில் நடந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதன் அவன் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் மிகவும் நற்குணத்தோடு, மிகவும் சங்கையோடு, பணிவோடு நடந்து கொள்வதற்குகிறது, அது மனிதனுக்கு ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது, மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி இருக்கிறான்: அலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். என்ன முடிவு செஞ்சிட்டான்? நீ அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அவனுடைய சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சட்டம் இது. இந்த சட்டத்தை நம்ம கடைபிடித்ததற்கு அப்புறமா அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உன்னிடத்தில் வயதாகிவிட்ட தாய் தந்தையர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், வலா தகுல் லஹுமா உஃபின், அவர்களை நீங்கள் உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்லாதீர்கள். அவர்களிடத்திலே நீங்கள் சங்கையான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் பணிவோடு, சங்கையோடு, அன்போடு பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வினுடையார்களே, இது இன்று நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் பெற்றோர்களிடத்திலே எரிந்து எரிந்து பேசக்கூடிய தன்மையை தான் நாம் பார்த்திருக்கிறோம். அதிலேயும் முக்கியமாக நம்முடைய காலங்களிலே எல்லாம் எடுத்துக்கொள்ள சொன்னால் ஓரளவுக்கு சிறு வயதிலே பெற்றோர்களுக்கு பயப்படுவோம். ஆனால் நாம் எல்லாம் பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறமாக நம்முடைய பெற்றோர்களை பார்த்து எரிஞ்சு விழுந்து பழக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் அப்படி இருந்தோம். சிறுமுனையில் ஓரளவுக்கு பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளையிலேயே பெற்றோர்களை பார்த்து எரிந்து விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பெற்றோர்கள் அன்று நமக்கு செய்ததை விட உயர்வான கார்த்துணிகள், உயர்வான உணவுகள், அவர்களுக்கு மொபைல்கள், பைக்குகள், கார்கள், அவர்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு என்னென்ன செய்ய முடியுமோ அதை அதிகமாக செய்கிறார்கள். அந்த அளவுக்கு கூட நமக்கு செய்ததில்லை. ஆனால் இன்று சிறு பிள்ளையிலேயே அவர்கள் அத்தனையும் அனுபவித்து கொண்டு நம்மளை கேவலமாக, ஏளனமாக பெற்றோர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று
இன்று அவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு இக்காலத்திலே முழுமையாக அடிமையாக மாறிவிட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கணும். நாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பெற்றோருடைய பேச்சை கேட்கணும். ஆனால் நாம் பெரியவர்களாகும் போது, சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நாம் பெற்றோர்களை சீண்ட ஆரம்பித்தோம். போங்க வாங்க அப்படின்னு. அந்த பெற்றோர்களை நாம் மரியாதை இல்லாமல் அந்த பேசக்கூடிய காலம் வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறத, அவர்கள் பிறந்து வளர்ந்து நம்முடைய பேச்சுக்களை, நம்முடைய செயல்களை கவனிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார். கவனித்து என்ன செய்கிறாங்க? அப்போ பெற்றவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் போல தெரிஞ்சு அவங்க சிறு பிள்ளையிலேயே பழகி கொண்டு நம்மிடத்தில் அவ்வாறு பேச ஆரம்பித்து விடுகிறார். இதுதான் கண்ணியம். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ் சொன்னதை போன்று என்னுடைய பெற்றோரிடத்திலே நான் நடந்து கொள்வேன் என்று சொன்னால் கனிவாக, பணிவாக, அழகிய வார்த்தைகளுடன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நல் நடத்தையுடன் அவர்களிடத்திலே நாம் நடந்து கொண்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகள் இன்று அதை பார்த்து பழகி இருப்பார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையுமே செய்யணும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் வளரக்கூடியவர்கள், தன்னுடைய வாழ்நாளிலே நல்ல விஷயங்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்களுக்கு மத்தியிலே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நன்னடத்தைகளை நம்முடைய மனைவியிடத்தில், நம்முடைய பெற்றோர்களிடத்தில், நம்முடைய உறவினர்களிடத்தில், நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டாளர்களிடத்தில் நல்ல முறையிலே நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அதுவே அவர்களுக்கு போதும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பார்த்து அவர்கள் திருந்தி விடுவார்கள். அவனுடைய தவறான விஷயங்களை நாம் திருத்துவதுன்றது இரண்டாவது விஷயம்தான். முதல்ல அவன் நம்மளை பார்த்து திருந்திக் கொள்வான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் அடுத்த ஆயத்திலே சொல்றான், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் சங்கையான முறையிலே நீங்கள் பேசுங்கள். இந்த உஃப் என்று சொல்லி நீங்கள் உஃப் என்று கூட சொல்லாதீர்கள். பெற்றோர்களிடத்தில் உஃப் அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. ஃபஹ்ருத்தீன் ராஸி என்று சொல்லக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனுக்கு விளக்க உரை எழுதக்கூடிய ஒரு முஃபஸ்ஸிர், அவர் அந்த உஃப் என்ற வார்த்தைக்காக வேண்டி என்ன விளக்கம் சொல்கிறார்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆடையில, புத்தம்புது ஆடையில ஏதேனும் ஒரு சகதி பட்டுருச்சுன்னு சொன்னா என்னன்னு அப்படி பார்வத்தி சொல்லிட்டு தட்டி விட்டுருவார். இந்த வார்த்தை தான் உஃப் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப தன்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்களிடத்துல அவர்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய அந்த நேரங்களில அவர்களிடத்துல அவருடைய படுக்கையில அவர்கள் ஒரு சிறுநீர் கழித்திருக்கலாம், அல்லது அதன் மூலியமாக அவருடைய ஆடை மூலமாக நமக்கு ஏதேனும் ஒரு துர்நாற்றம் வந்துவிடலாம். அதை இவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி லேசாக செய்வார் என்று சொல்லுவா. அதுதான் அந்த உஃப் என்ற வார்த்தையினுடைய அடையாளமாக இருக்கிறது. சிறு முகம் கூட சுளிக்கக்கூடாது. அவர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய விஷயங்களிலே நாம் அன்போடு முகம் மலர்ந்தவர்களாக, நம்முடைய மூக்கில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு, மூச்சில் துணியை கட்டிக்கிட்டு அவளை போய் பார்க்கறது, இதெல்லாம் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதை சொல்ல இது எல்லாமே அந்த உஃப் என்ற வார்த்தையிலே கட்டுப்படக்கூடிய விஷயமா அவருடைய உள்ளங்கள் இருக்கிறது. கோணி விடக்கூடாது. தாய் தந்தையர்களுக்கு பணிவென்ற இறக்கையை நீங்கள் விரிங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்த ஆயத்திலே சொல்கிறார். வஃபில் ஜனாஹ மினல் ذுல்லி மினர் ரஹ்ம, உன்னுடைய தாய் தந்தையரிடத்தில் இரக்கம் என்ற அந்த பணிவான இறக்கையை நீ அவர்களுக்கு நீ விரி என்பதாக அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்கிறார். அந்த ஆயத்துடைய கடைசியில் ரஹ்மத் என்ற பணிவான இறக்கையை விரி அவர்களுக்காகவே. அதுக்கான என்ன அர்த்தம்? நீ இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டாலும் இருக்கலாம். உலகத்தில் நீ மிகப்பெரிய மினிஸ்டராக இருக்கலாம், மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கலாம். போற இடங்களில் எல்லாம் உனக்கு சால்வு போட்டி உன்னை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறான். போற இடங்களில் எல்லாம் உன்னை உயர அமர வைத்து பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கலாம். அங்கு நீ மாறுதட்டி கொண்டு உயர்வாக இருப்பார்.
ஒரு பறவை இருக்கிறது, அது பறந்து செல்லும் பொழுது தன்னுடைய இறக்கை விரித்து வானத்திலே விரித்து உயரமாக பறந்து செல்லும். ஆனால் அது கீழே இறங்கி வரும் பொழுது அது இறக்கையை தாழ்த்தி மெதுவாக பணிந்து வந்துதான் அது கீழே இறங்கி அமரும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மார்பங்களை நீ தூக்கி கொண்டு உயர்வான என்ற பெருமையிலே நீ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, உன்னுடைய தாய் தந்தர்களுக்கு மத்தியிலே நீ வரும் பொழுது இரக்கம் என்ற இறக்கையை அவர்களுக்கு மத்தியிலே தாழ்த்தி பணிந்து நீ இருக்கணும் என்பதாக சொல்கிறார். இந்த இடத்துல இன்னும் சொல்லக்கூடிய ஃபக்ருத்தீன் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார்கள் தன்னுடைய கிதாபில் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரிடத்தில் எவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அதற்கு விளக்கத்தை கூறுகிறார்கள். அதாவது ஒரு எஜமானிடத்தில் ஒரு அடிமை வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அடிமை திடீரென்று ஓடிவிடுகிறார். அந்த ஓடி போன அடிமையை மக்கள் தேடி பிடித்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த எஜமானிடத்தில் ஒப்படைத்தால் அந்த அடிமை எப்படி கூனி குறுகி போய் ஒரு வெட்கமான முறையில், உன்னை எவ்வளவு அழகாக பார்த்து கொண்டேன், எவ்வளவு நல்ல உணவுகள் கொடுத்தேன், எவ்வளவு ஆடைகள் உனக்கு என்னை போன்ற உனக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்தேன், என்னை விட்டுட்டு நீ எப்படி ஓடுன வச்சன்ற ஒரு பார்வை பார்ப்பார் இல்லையா? அப்ப அவர் முன்னாடி நிற்க முடியாம கூனி குறுகி எப்படி அந்த அடிமை நிற்பாரோ அதே போன்று உன்னுடைய தாய் தந்தர்களுக்கு முன்னால் நீ நிற்க வேண்டும் என்பதாக அவர்கள் எழுதியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சிந்தித்து பார்க்கிறோம், உலகத்தில் எவ்வளவு உயர்வை வேண்டாலும் அடைந்து விடலாம். ஆனால் பெற்றோர்களுக்கு மத்தியில் நம்முடைய உயர்வையோ நம்முடைய உயர்வான வார்த்தையோ அவரிடத்தில் நாம் காமிப்பது இருக்கிறது மிக தவறான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சஹாபி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய கடமைகளை நான் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எப்படி அவர்கள் எனக்கு சிறு வயதிலே அவர்கள் எந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்தார்களோ, எப்படி நான் எனக்காக வேண்டி இரவு முழுவதும் தூங்காமல் இருந்திருக்கிறார்களோ என்னை கவனிப்பதற்காக வேண்டி, அதே போன்று நானும் இன்று என்னுடைய பெற்றோர்களை கவனிப்பதற்காக வேண்டி இரவு முழுவதும் தூங்காமல் இருந்திருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் எப்படி நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது உணவருந்த முடியாமல் நான் இருந்தேனே, அந்த நேரத்தில் எனக்கு அவர்கள் ஊட்டி விட்டு என்னை பரிமாறித்தார்களோ, அதே போன்று இன்று அவர்கள் சாப்பிட முடியாத நேரத்திலே நான் அவர்களுக்கு அதை மென்று கூடாக்கி என்னுடைய வாயிலை வைத்து மென்று அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் எப்படி எனக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நான் என்னுடைய கழிவுகளை, அதாவது என்னுடைய சிறுநீர்களை நான் என்னுடைய மலஞ்சலம் கழித்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னை சுத்தப்படுத்தி என்னை அவர்கள் பரிசுத்தமாக என்னையும் நான் இருக்கக்கூடிய இடத்தையும் வைத்தார்களோ, அதே போன்று நான் அவர்களையும் அப்படி வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்களோ அதே போன்று எனக்கும் அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். அவர்களிடத்தில் நான் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், என்ன அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்னுடைய பெற்றோருடைய ஹக்கை, என்னுடைய பெற்றோருடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேனா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அப்படியா, நீ இவ்வாறு நடந்து கொள்கிறாயா என்பதாக உறுதிப்படுத்துகிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நான் இவ்வாறே நடந்து கொள்கிறேன் என்பதாக கேட்கும் பொழுது அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பெற்றோர்கள் நீ எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர்கள் உனக்கு ஹிதமத் செய்வது மட்டும் இல்லாமல், நீ கண் குருடாக இருந்தாலும் சரி, நீ கால் ஊனமாக இருந்தாலும் சரி, உன்னை பெற்று வளர்க்கும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் எந்த குறை இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை சரியாக்கி வை, என்னுடைய பிள்ளையுடைய கை கால்களை சரியாக்கி வை, என்னுடைய பிள்ளை என்னுடைய உயிரை கூட எடுத்துக்கொள், என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பதாக துஆ செஞ்சிருப்பாங்க. ஆனா நீ இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிற? இவளையெல்லாம் நீ செஞ்சிட்ட, உன்னுடைய ஹிதமத்தெல்லாம் செஞ்சுட்ட, ஆனா நீ என்ன உன்னுடைய உள்ளத்தில் நினைச்சிட்டு இருக்க? யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெரிய பெற்றோர்கள் வயதாகி விட்டார்கள், அவரை நீ எடுத்துக்கொள் என்பதாக துஆ செய்து கொண்டு இவ்வளவு எல்லாம் செய்றீங்க. செய்தாலும் கூட
என்ன செய்வீங்க? யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விடு என்பதாக துவா செய்வோமா? அப்படி செய்யறதில்லை யாருமே. ரொம்ப நல்லவர் கூட என்ன செய்வார், எவ்வளவு என்னுடைய தாய் தந்தையர்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், இந்த வயதான காலத்தில் அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டாண்டா கூட நல்லா இருக்கும், அதுதான் சொல்லுவோம். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எவ்வளவு ஹிதமத் செய்தாலும் இந்த உலகத்திலே யாருடைய கடமையை வேண்டாலும் நிறைவேற்றி விடலாம், ஆனால் பெற்றோருடைய கடமையை உன்னால் நிறைவேற்றிவிட முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சிந்தித்து பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கவாசிக்கு சொர்க்கம் இருக்குகிறது, அது 1000 ஆண்டுகள் தொலை தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே சொர்க்கத்துடைய நறுமணம் வந்துடும். சொர்க்கவாசிகள் என்ன 1000 ஆண்டுகள் தொலை தூரத்தில் இருக்காது, ஆனா அவர்கள் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது சொர்க்கத்திலேயே நறுமணம் அவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் 4 மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட அவர்கள் முகர மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிக்கிறார். அந்த 4 பேர்கள் யாரு? அதாவது கதா ரஹ்மி என்று சொன்னால் சொந்த பந்துக்களை, இரத்த பந்துக்களை முறிக்கக்கூடியவர். இரத்த பந்துக்களை யாரு? முறிக்கக்கூடியவர். இவர் சொர்க்க வாசத்தை கூட இவர் அனுபவிக்க மாட்டார். இரண்டாவது யாரு அப்படின்னு சொன்னா, வயதான காலத்திலேயும் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர். வயசாயிருச்சு, அதுக்காண்டி வயசுல விபச்சாரத்தில் ஈடுபடலான்ற அனுமதி இல்லை. அவன் நாடி நரம்புகள் அருந்து போயிருக்கக்கூடிய நேரத்திலையும் கூட அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற சிந்தனையிலே அவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். இவனும் சொர்க்கத்துடைய வாடையை, நறுமணத்தை இவன் நுகரக்கூட மாட்டான். அடுத்தபடியாக தன்னுடைய பெருமையின் காரணமாக, பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை கிரண்டங்காலுக்கு கீழே அணியக்கூடியவன். சந்தர்ப்ப சூழ்நிலையிலே, முடியாத சூழ்நிலையிலே, கவனமில்லாத சூழ்நிலையிலே ஏதோ அவருக்கு கட்டிட்டு விட்டாரு, இப்படிப்பட்டவர் இல்லை. பெருமைக்காக வேண்டி நான் இந்த மாதிரி கட்டிட்டு போனா தான் எனக்கு வெளியில மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போறார் இல்லையா, இப்படிப்பட்டவரும் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார். நான்காவதாக, எவர் தன்னுடைய வயோதிகமான தாய் தந்தையர்களை பெற்று அவர்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ அப்படிப்பட்டவரும் சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட நுகர மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இன்னொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஓ உமரே, எனக்கு நீ வீடு வீடாக சென்று அலைந்து களைத்து போய் விடுவா என்ற பயம் மட்டும் இல்லை என்று சொன்னால், இந்த 4 விஷயத்தை நான் சொல்வேன், நீ வீடு வீடாக போய் சென்று சொல்லிவிட்டு வந்தோடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அது என்ன 4 விஷயம் என்பதாக கேட்கும் பொழுது அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய கணவனுக்கு முழுமையாக அன்பு வைத்து கட்டுப்படக்கூடிய மனைவி. இந்த முதலாவது, தன்னுடைய கணவனுடைய சொல் கேட்டு தன்னுடைய முழு அன்பையும் தன்னுடைய கணவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த மனைவி. இரண்டாவதாக, அதிகமான குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர். மேலும் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி யாரிடத்திலும் கையேந்தாமல் உழைத்து சம்பாதித்து ஹலாலான முறையிலே அவர்களுக்கு ரிஸ்கை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வயோதிகர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மூன்றாவதாக, தன்னுடைய பெற்றோர் இருவரையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் மனம் கோணாமல் அவர்களிடத்திலே துவாவை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் என்பதாக சொன்னார்கள். நான்காவதாக, அவன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்து அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், மாட்டுடைய மடியிலே கலந்த பால் கூட எப்படி திரும்பி செல்லாதோ அதே போன்று இவனுடைய எண்ணம் பாவத்தின் பக்கம் இனி திரும்பி செல்லவே மாட்டேன் என்ற சிந்தனையிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான் அல்லவா. இப்படிப்பட்ட இந்த 4 பேர்கள் இந்த உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கவாசி என்பதாக அறிவித்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
அப்ப அஷரத்துல் முபஷ்ஷரா கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வுலகத்தில் சொர்க்கவாசிகள் என்று அறிவிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நாமெல்லாம் நினைத்து பார்க்கலாம், இவ்வுலகத்தில் சொர்க்கவாசி என்பதாக சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் என்பதாக நாமெல்லாம் நினைத்து பார்க்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்களும் உலகத்திலே சொர்க்கவாசிகளாக உலகத்திலே இருக்கும் போதே வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த 4 விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த 4 விஷயத்திலே கட்டுப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள். என்ன 4 விஷயம்? இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான விஷயம், தன்னுடைய கணவன் மீது முழுமையாக அன்பு வைத்து அவர்களுடைய சொல்படி நடக்கக்கூடிய ஒரு பெண். இரண்டாவதாக, தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக பெற்று அவர்களுக்கு ஹலாலான முறையில் ரிஸ்கை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பன். எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கையை நீட்டி தன்னுடைய குடும்பத்துடைய பலகீனத்தை காமிச்சு பிச்சை எடுப்பது அது இல்லாமல் இல்லை எப்படி வேணாலும் சம்பாரிச்சு பிள்ளைகள் கூட அப்படி இல்லை, ஹலாலை சம்பாதிக்கிறார். ஒரு நேரம் உணவு என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டாலும் கூட ஹலாலான முறையில் சாப்பிடும். இவர் சொர்க்கவாதி உலகத்தில் இருக்கும் பொழுது. மூன்றாவதாக, பெற்றோரை கவனிக்கக்கூடியவர், அவர்களிடத்திலே துவா வாங்கக்கூடியவர்கள், இவர்கள் சொர்க்கவாதி. நான்காவதாக, தன்னுடைய பாவத்தின் பக்கம் திரும்பவே மாட்டேன் என்று இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு மனிதன். இந்த 4 பேர் உலகத்திலே சொர்க்கவாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பெற்றோருடைய எந்த ஒரு கடமையும் உலகத்திலே நாம் அடைத்து விட முடியாது. அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துடைய கடைசியிலே சொல்லியிருக்கிறான், யா அல்லாஹ் குர் ரப்பிஃபிர்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. மறுபடியும் நீங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தாய் தந்தர்கள் இருவருக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எப்படி அவர்கள் நான் சிறு பிள்ளையாக குழந்தையாக இருந்திருக்கும் பொழுது என் மீது அவர்கள் ரஹமத் செய்தார்களோ, இரக்கம் காட்டினார்களோ, அதே போன்று நீ இரக்கம் காட்டு. அவர்களுக்கு எவ்வளவு பணிவிடை செய்தாலும் கூட அது ஈடாகாது. அதன் காரணமாக நான் துவா செய்து கொண்டே அவர்களுக்கு பணிவிடை செய்யணும். அதற்கு நீங்கள் தான் பணிவிடை செஞ்சாக்கா ஈடாகாதுன்ட்டு, ஆனால் துவா மட்டும் செஞ்சுக்கிறேன், துவா மட்டும் செஞ்சுக்கூட அவங்களை ஏதாச்சும் விட்டுட்டேன். கணித்தூர் அல்லாஹ்வுடைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி தினமும் கையேந்தி துவா செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையிலே வறுமையை கொடுப்பதே கிடையாது, பரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு பிள்ளையுடைய கடமை இருக்கிறது 4 விஷயம். தன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்து விட்டாலும் சரி, அவர்கள் இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஜனாசா தொழுகைக்கு தொழுக வைப்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக, பெற்றோருடைய சொந்த பந்துக்கள், பெற்றோருடைய நண்பர்கள், இவர்களிடத்தில் எப்படி அவர்கள் கண்ணியமாக நடந்து கொண்டார்களோ அதே போன்று கண்ணியமாக நடந்தது. ஒரு பெற்றோருடைய தந்தை காஃபிரா கூட இருப்பார், அவரே அதனுடைய அத்தா ஒரு அந்தஸ்தில் வச்சிருப்பார், நம்மளும் அந்த அந்தஸ்தில் வச்சு அவரை பார்க்கணும். அவருடைய நண்பர்களை அந்த அந்தஸ்தில் வச்சு நம்ம பார்க்கணும். கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது. அடுத்தபடியாக, தன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் நமக்காக வேண்டி என்னென்ன வாய்தாக்களை விட்டு சென்றார்களோ, யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கள் கொடுக்க முடியாமல் போயிருந்திருக்கலாம், அவர்களுடைய அமானியத்துகளை நாம் நிறைவேற்றுவது அவருடைய மௌத்துக்கு பின்பதாக. பிறகு அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தாய்க்கு எந்த நேரமும் துஆ செய்யக்கூடியவர்களாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாய் இருக்கிறார்களே, அவர்கள் காஃபிராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்கள் அப்படியே தன்னுடைய தாய்க்கு எடுத்து சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாய் அவர்கள் கேட்க மாட்டார்கள், அதை கவனிப்பது கிடையாது, அலட்சியப்படுத்துவார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்று குறைவாக பேசிவிட்டார்கள். நீ அவர் சொல்றதெல்லாம் இங்கே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பியா என்பதாக ஒரு குறைவான ஒரு இழிவான வார்த்தையை பேசிவிட்டார்கள். உடனே அபூ ஹுரைரா அவருடைய மனசு காயப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வந்த அந்த காட்சியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அபூ ஹுரைராவே, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள், இவ்வளவு சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதுவுமே சொல்ல. என்னுடைய தாயார் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அப்படி சொன்னார்கள், எதுவுமே சொல்ல. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயாருடைய ஹிதாயத்திற்காக துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கையெடுத்தார்கள், துஆ செய்ய ஆரம்பித்து விட்டார்.
துவா செய்ய ஆரம்பித்ததுதான் மாத்திரம் உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி செல்கிறார்கள் வீட்டிற்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், அபூ ஹுரைராவை எதற்காக நீ இப்படி ஓடுகிறாய்? நான் என்னுடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவா சென்றுவிடும், அதற்காக நீ சென்று ஓடிப்போய் நான் பார்ப்பதற்காக நீ செல்கிறேன் என்று சொன்னார். ஹிதாயத்துக்காக வேண்டி துவா செஞ்சுட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு நம்பிக்கை! நபி அவர்கள் கை ஏந்தி விட்டால் என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்து கிடைத்துன்னு ஓடி போறாங்க. அங்கே போனால் கதவு தாளிட்டு இருக்கிறது, கதவை தட்டுகிறார்கள். அவர்கள் இதோ வருகிறேன் என்ற சத்தம் கேட்கிறது. தன்னுடைய தாயார் குளிக்கின்ற சவுண்ட் கேட்குது. வெளியில நிற்கிறாங்க. வெளியில நின்றுட்டு அபூ ஹுரைராக இது வந்து விடுகிறேன் சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே அவர்கள் விளங்கி கொண்டார்கள். சத்தத்திலேயே என்னுடைய தாயார் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது என்பதா. கதவை திறக்குகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயாருடைய வாயிலே கலிமாவை மொழிந்து கொண்டிருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த அபூ ஹுரைராவை மன்னித்து விடு, இன்னும் இந்த அபூ ஹுரைராவுடைய தாயை மன்னித்து விடு, மேலும் இந்த அபூ ஹுரைராவுக்கும் அபூ ஹுரைராவுடைய தாய்க்கும் யாரெல்லாம் துஆ செய்வார்களோ அவர்களை மன்னித்து விடு என்று சொன்னார். நம்ம துஆ செய்யணும். ஏன்னா நம்ம துவா ஏற்றுக்கொள்ளப்படுதோ இல்லையோ, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சுட்டாங்க. யா அல்லாஹ், அபூ ஹுரைராவை மன்னிச்சிரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய தாயாரை மன்னிச்சிரு என்பதாக நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னாக்கா அவங்க கேட்டது மன்னிப்பு நமக்கு கிடைச்சோம். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதன் இவ்வுலகத்திலே கண்ணியப்படுத்தப்படுவான். பெற்றோர்களை இழிவுபடுத்தக்கூடிய மனிதன் அவனும் இழிவுபடுத்துவான். என்ன விதைச்சோமோ அதுதான். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒருத்தவர் என்ன செய்யிருக்காரு, ஒரு பெட்ஷீட்டை எடுத்து தன்னுடைய தகப்பனை கொண்டே கொடுத்து அனுப்பிச்சுட்டுருக்காரு மயன்கிட்ட. நம்மெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம். அப்போ அந்த மயன் என்ன செய்கிறாரு, அதில் பாதியை கிழிச்சிட்டு இவர் கொண்டே கொடுக்குறாரு. பாதி குளிச்சுட்டு இப்போ தன்னுடைய தாத்தாட்ட கொண்டே கொடுக்குறாரு, நன்னாட்ட கொடுத்துட்டு. அப்போ அத்தை இருக்கிறாரு, ஏன்னா நானே ஒரு பெட்ஷீட் தான் கொடுத்தேன், அதையும் பாதி கிழிச்சிட்டு நீ கொண்டே அவர்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பையன் சொல்கிறான், அதாவது நீங்கள் தாத்தா கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் என்கிட்ட இருக்குமோ இல்லையோ தெரியலை, அதனால இப்போவே நான் பாதியை கிழிச்சு வச்சுக்கிட்டேன் தாட்டிருக்காரு. அப்போ நம்ம பெற்றோருடைய விஷயத்தில் இவ்வளோ என்னுடைய அத்தா எனக்கு என்ன சம்பாதிச்சு வைத்து இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இவ்வுலகத்திலே நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிவிடுவோம் என்று சொன்னால், இவ்வுலகத்துக்கு சமமான 10 மடங்கு கூட செல்வங்கள் கூட இதற்கு சமமாகாது. அல்லாஹ் தஆலா ஒரு சுபஹானல்லாஹ்வுடைய நன்மையை ஆகிரத்திலே நமக்கு கொடுக்குகிறான். அப்ப இந்த சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடிய தௌஃபீக் எதனால வந்துச்சு? அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கிருபை கொண்டு நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்றெடுத்ததின் காரணத்தினால் இவ்வுலகத்திலே எதை வேண்டாலும் அவர்களுக்கு நமக்கு சம்பாதித்து வைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வதற்கு அவர்கள் மூலியமாக நமக்கு தௌஃபீக் கிடைச்சிருக்கு. இதைவிட நமக்கு பெரிய என்ன விஷயம் வேணும்? ஆகையினால் நம்முடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்ணியம் உயர்வுபடுத்தக்கூடியவர்களாக அன்பான வார்த்தையோடு பணிவான வார்த்தையோடு லேசாக அவர்களிடத்திலே சத்தமிட்டு பேசாமல் பணிவோடு நடந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.